வணக்கம். செல்வகுமாரின் வரக்கூடிய அடுத்தடுத்த மழை நிகழ்வுகள் குறித்த வானிலை எச்சரிக்கையும் அந்த மழை நிகழ்வுகளில் இருந்து விவசாயிகள் பொதுமக்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் என்னென்ன, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 15 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இந்த அறிக்கையை முன்னெச்சரிக்கை என்றும் விழிப்புணர்வு அறிக்கை என்றும் நான் இதை பெயரிடலாம். காரணம், பனி பொழிந்து கொண்டிருக்கிறது, வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. பனி பொழிந்தால் மழை வராது என்று மூத்தோர்களின் வார்த்தை உண்மைதான். அவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த காலத்திலே அவர்களுடைய வார்த்தை உண்மை. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து, இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து, இயற்கையை நேசித்து வாழ்ந்த காலம் அது. இது இயற்கையை மாற்றி இயற்கைக்கு விரோதமான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு அந்த பழைய காலத்து அந்த பழமொழிகளை, மழை குறித்த பழமொழிகளை இன்னும் நம்பிக்கொண்டு இப்படித்தான் பல்வேறு ஆண்டுகளிலே பனிப்பொழிவுகள் இருந்தது. பனிப்பொழிவுக்கு பிறகும் மழைப்பொழிவு உண்டு. இந்த ஆண்டுடன் இதை பேசாதீர், அடுத்த ஆண்டு இதை மனதில் பதித்துக் கொண்டு பனிப்பொழிவு இருந்தாலும் மழைப்பொழிவு வரும் என்றும், கார்த்திகையில் தான் மழை பொழியும், மார்கழியில் தான் மழை பொழியும், ஐப்பசியில் பொழிந்த காலம் மாறி கார்த்திகை கனமழை என்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் அதை அந்த ஆண்டே எடுத்துக்கொள்கிறீர்கள், அடுத்த ஆண்டே பழைய பழமொழிகளுக்கு வந்து விடுகிறீர்கள். பனி பொழிகிறது, வெயில் அடிக்கிறது, மழை வராது என்ற உங்களுடைய கற்பனையில் இருக்கிறீர்கள். இதனால் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்திக் கொண்டு பிரச்சனையில் சிக்கிக் கொண்ட பிறகு வேதனையை என்னிடம் தெரிவித்து என்னையும் கஷ்டப்படுத்துகிறீர்கள். இதற்கு ஒரு விழிப்புணர்வாகத்தான் நாம தொடர்ந்து முன் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறோம்.